வணக்கம் மக்களே. உங்களுடைய உணவு முறையினால கூட உங்களுடைய தலைவலி அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ ஒரு சிலருக்கு சாப்பிட்டாதாங்க தலைவலி வருது அப்படின்னா, அந்த ஒரு சாப்பாட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதாவது அது தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம என்னங்க பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு தலைவலி ஏற்படுதா அப்படின்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிளகாய் போன்ற காரமான உணவுகள் தலைவலியை ஏற்படுத்துவதோடு தொடர்புடையது. ஸோ மிகவும் காரமான உணவுகளை சாப்பிட்றது மூளையில் உள்ள இரத்த நாளங்களை சுருங்க செய்யும் என்று நம்பப்படுது. ஸோ மூளைக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது இது உங்களுடைய தலைவலியை அதிகப்படுத்தும், இடி தலைவலியை உருவாக்கும் அபாயத்தை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்டர் கிளாப் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவலி நமக்கு ரொம்ப கடுமையானதாக மாறிடும். ஸோ நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்டன்ஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் நமக்கு லேசாக தலைவலிக்கும் போது நீங்கள் காரமான உணவுகள் சாப்பிட்டா கூட அது ரொம்ப சிவியர் ஆகக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தலைவலியால் பாதிக்கக்கூடியவர்களும் தலைவலியை தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறையவே ஸ்பைசி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆரஞ்சு மற்றும் பிற உணவுகள்லாம் நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி மீன், மட்டி மற்றும் நிறையவே சீ ஃபுட்ஸ்லாம் தலைவலியுடன் தொடர்புடைய முதன்மையான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில வகையான குணப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் நைட்ரேட்டுகள் எனப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ நைட்ரேட் இறைச்சியில் நிறம் மற்றும் சுவையை பாதுகாக்க நல்லாவே பார்த்திங்கன்னா விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இவையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ரத்த ஓட்டத்தில் நைட்ரேட் ஆக்சைடு வெளியிடுது. ஸோ நைட்ரேட் ஆக்சைடு ரத்த நாளங்களை திறப்பதனால மூளைக்கு ரத்த ஓட்டத்தின் அளவை அதிகரிச்சிடும். ஸோ இது தலைவலியை ஏற்படுத்தும். தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய இறைச்சிகள் டெல்லி இறைச்சி, அதுக்கப்புறம் ரெட் மீட்டு, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மதுபானங்கள். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நல்லா குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ரொம்ப தலைவலிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மதுபானங்கள் திரவங்கள் என்ற போதிலும் அவை உண்மையாலே உடலை நீரிழப்பு செய்து. ஸோ நீரிழப்பு தலைவலிக்கு ஒரு பொதுவான காரணமாக இருப்பதனால அது நம்ம குடிக்கும் போதோ நம்ம மது அதிகமாக எடுத்துக்கும் போது தலைவலியை உருவாக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இரவு குடித்த பிறகு மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கோவை உணர முடிஞ்சதும் கண்டிப்பாக நமக்கு தலைவலி அப்படின்றது டெஃபினட்டாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்ஃபின்னாவே கார்ஃபின் நிறைந்த காஃபி. ஸோ சாக்லேட் மற்றும் கார்ஃபின் தலைவலியை ஏற்படுத்துவதோடு அதை குறைப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ சாக்லேட்டில் உண்மையாலே கார்ஃபின் இருக்குது. இருந்தாலும் காஃபி, தேநீர் மற்றும் சோடாக்களில் இருக்கக்கூடிய கார்ஃபின் நமக்கு தீங்கு விளைவிக்கும். அதே டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய கார்ஃபின் நமக்கு தலைவலி அதிகமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்ஃபின் திரும்ப நம்ம பெறுவதனால உங்களுடைய தலைவலி ஏற்பட்டால் தலைவலியை போக்க கார்ஃபின் உண்மையாலே, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த காஃபியில் பயன்படுத்தக்கூடிய கார்ஃபினை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் டார்க் சாக்லேட்டில் பயன்படுத்தக்கூடிய கார்ஃபினை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாக்லேட் அப்படின்றது பலருக்கும் தலைவலியை தூண்டுமாம். அதனால் யாருக்கெல்லாம் செட் ஆகலையோ தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. ஸோ நமக்கு தலைவலி ஏற்பட்டுச்சுனாவே வெதுவாக வார்ம் வாட்டர் வச்சு நம்ம குடிச்சிட்டு படுத்தா கூட நமக்கு தலைவலி போயிடும். அதே சமயம் ஒரு சிலருக்கு உடல் நீரிழப்பு ஏற்படுறதுனால தலைவலி வரும். ஸோ நம்மளுடைய பாடியில் நமக்கு வாட்டர் கண்டென்ட் குறையும் போது கூட ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படுது அப்படின்றாங்க. அதனால தண்ணீர் அதிகமாக குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாமே போயிடும். ஸோ மக்களே, இந்த மாதிரியான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த ஒரு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து போடக்கூடிய தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து நோட்டிஃபிகேஷனோடு வந்து சேர்ந்துரும். ஸோ வந்து கண்டிப்பாக இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள், அற்புதமான தகவல்களுடன் நான் உங்களை தினம்தோறும் வந்து சந்திக்கிறேன் மக்களே. ஸோ நன்றி, வணக்கம்.